தமிழர்களின் வேலை வாய்ப்பை பறிக்க மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் திமுக சார்பில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் சிவசங்கர் தமிழ் மொழியை அழிப்பதற்கான முயற்சியை மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை பீகார், உத்தரப்பிரதேசத்தை போன்று மாற்றி தமிழக மக்களுக்கான கல்வியை தடுக்க மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய தாய்மொழி இந்தியாவில் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய தமிழ் மொழி அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதை அழிப்பதற்கு தான் மோடி கும்பல் துடிக்கிறது. எல்லோரும் இந்தி படித்தாலும் நாளைக்கு ஒரு வேலைக்கு போனா இந்தி தேர்வுன்னு வைப்பான். அந்த இந்தி தேர்வு எழுதும் போது தாய்மொழியை கொண்ட இந்தியா கொண்டவன், இந்தியை படிக்கிறவன், சொந்த மொழியா படிச்சிருக்கவன் நம்ம விட கூட மதிப்பெண் வாங்குவான். என்னதான் நம்ம போய் இந்தியை படிச்சாலும் நம்மளால அவனுக்கு போட்டி போட்டு வர முடியாது. அப்ப வேலை வாய்ப்பு யாருக்கு போகும்? வட இந்தியாவுக்கு தான் போகும். இந்த ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள்.